அகப்பொருளை பொறுத்தவரை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்று பார்த்தோம்னா முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3 வகை உண்டு. முதல் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு அக ஒழுக்கம் நிகழ்வதற்கு தேவையான அல்லது காரணமான நிலத்தையும் பொழுதையும் சுற்றுவது முதற் பொருள். அப்படி பார்த்தோம்னா முதல் பொருள் என்ன அப்படின்னா அது 2 வகைப்படும். ஒன்று நிலம், மற்றொன்று பொழுது. முதல் பொருள் நிலம், பொழுது என்று 2 வகைப்படும். முதலெனப்படுவது நிலம், பொழுதென 2 வகைப்படுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அப்ப நிலம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அறிவியல் அடிப்படையிலையோ வேறு மாதிரியாவோ நம்ம பார்க்கறதை விட நேரடியான இதுல நமக்கு உங்களுக்கு தெரியும். நிலம் அப்படிங்கிற பொறுத்தவரை நமக்கு 5 வகை நிலங்கள் இருக்கு. ஒன்று குறிஞ்சி, 5 வகை நிலங்கள் இருக்கு. ஒன்று குறிஞ்சி, அடுத்து முல்லை, அடுத்து மருதம், அடுத்து நெய்தல், அடுத்து பாலை. இப்படி 5 வகையான நிலங்கள் இருக்கு. 5 வகை நிலங்களும் அதனுடைய மக்கள், அதனுடைய தெய்வங்கள், ஒவ்வொரு நிலங்களில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள், ஒவ்வொரு நிலங்களில் இருக்கக்கூடிய பறவைகள், ஒவ்வொரு நிலங்களில் இருக்கக்கூடிய தொழில்கள், இதெல்லாமே கருப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ முதற் பொருளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிலம். நிலம் நமக்கு 5 வகைப்படும். ஒன்று குறிஞ்சி, மற்றொன்று முல்லை, மற்றொன்று மருதம், அடுத்தது நெய்தல், கடைசியாக பாலை என்று 5 நிலங்கள் நம்மிடம் இருக்கிறது. அடுத்து பொழுதுன்னு பார்த்தோம்னா 2 வகைப்படும். பொழுது 2 வகைப்படும். ஒன்று பெரும் பொழுது, மற்றொன்று சிறு பொழுது என்று 2 வகைப்படுகிறது. இப்ப பெரும்பொழுதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பொழுது ஓர் ஆண்டில் 6இல் 1 பங்கு அல்லது ஓர் ஆண்டில் 6இல் 1 கூறு பெரும்பொழுது என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஓர் ஆண்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 12 மாதங்கள் இருக்கு. 12 மாதங்கள் இருந்துச்சுன்னா 6இல் 1 பங்கு என்று சொல்லும்போது, 6இல் 1 கூறு என்று சொல்லும்போது 6 6ஆல பெருக்கணும்னா ஓரார் 6, ஈரார் 12. 2 மாதங்கள் என்பது ஒரு பெரும்பொழுது. 2 மாதங்கள் ஒரு பெரும்பொழுது ஆகிறது. இப்ப அந்த அடிப்படையில பெரும்பொருள் என்னென்ன பார்த்தோம்னா, பெரும்பொழுது என்னென்னு பார்த்தோம்னா, ஒண்ணு கார்காலம். கார்காலத்தை பொறுத்தவரை ஆவணி, புரட்டாசி. கார்காலம் என்பதற்கு மழைக்காலம் என்று பொருள். அது எப்ப நிகழும் என்றால் அது ஆவணி, புரட்டாசி மாதங்கள்ல. அதுக்கடுத்து கூதிர் காலம். கூதிர் காலம் என்பதற்கு குளிர்காலம் என்பது பொருள். அதுக்கான காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐப்பசி, கார்த்திகை. இந்த 2 மாதங்கள் ஐப்பசியும் கார்த்திகை மாதத்துக்கு கூதிர் காலம் அல்லது குளிர்காலம் என்பது. மழைக்காலம் முடிந்த பின்னாடி குளிர் அடிச்சுன்னா அதுக்கு பேரு குளிர்காலம் அல்லது கூதிர் காலம். மழை பெய்து அது நிக்க போகுது அப்படிங்கிற அறிகுறி தான் இந்த குளிர்காலம் அல்லது கூதிர் காலம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் முன்பனிக்காலம். முன்பனிக்காலம் இது மார்கழி, தை. இந்த 2 மாதங்கள்லாம் நமக்கு முன்பனி காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பின்பனி காலம். இது மாசி, பங்குனி. அப்ப முன்பனி காலம் என்றால் என்ன, பின்பனி காலம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது. முன்பனி காலம் என்பது முதல்ல கார்காலம், கார்காலம் தொடர்ந்து கூதிர்காலம், குளிர்காலம், குளிர்காலம் தொடங்கி முடிந்த பின் தொடங்கக்கூடிய காலம்தான் முன்பனி காலம். முன்பனி காலம் என்பதற்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலேயே பனி பெய்ய தொடங்கிவிட்டால் அது முன்பனி காலம். விடிய காலம் 7 மணி, 8 மணி, 10 மணி வரைக்கும் பனி இருந்துச்சுன்னா அது பின்பனி காலம். சாயங்காலத்திலேயே நமக்கு பனி போடக்கூடிய காலங்கள் எதுனா அது மார்கழி, தை மாதங்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம இயல்பாவே சொல்லுவாங்க தை மாதம் தரை குளிரும் என்று சொல்லுவார்கள். அப்ப பின்பனி காலம் என்பது காலை 11 மணி வரைக்கும் கூட பனி இருக்கலாம். அதுக்கு மாசி மாதம் மச்சும் குளிரும் என்று
ஒரு சொலவடைகள் கூட நம்முடைய ஊர்ல வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில நமக்கு பெரும்பொழுதுல கார்காலம், கூதிர்காலம், பின்பணி காலம், முன்மணி காலம் பார்த்தோம். அதற்கடுத்து இளவேநீர் காலம், 5வது வரக்கூடியது இளவேநீர் காலம். இளவேநீர் காலம் இது சித்திரை, வைகாசி ஆகிய 2 மாதங்களை குறிக்கும். இந்த இளவேநீர் காலத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும். என்ன காரணம்னு பார்த்தா, அந்த நமக்கு பின்பணி காலத்துல காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமா இருந்ததுனால நமக்கு குளிர் இருந்துச்சு. காற்றினுடைய ஈரப்பதம் அங்கே போயிட்டதுனால இந்த அடுத்தடுத்த மாதங்களுக்கு காற்றுல ஈரப்பதம் இருக்காது. காற்றினுடைய வீசும் திறனும் குறைவா இருக்கனால சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருப்பதனால அந்த வேநீர் காலத்துல வெப்பம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் நம்ம கோடை விடுமுறை காலங்கள்ல நமக்கு கோடை விடுமுறை என்று அரசாங்கம் விடுமுறை விடுவதற்கு காரணம் இந்த இளவேநீர் காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதற்காக. தொடர்ந்து பார்த்தோம்னா முதுவேநீர் காலம். முதுவேநீர் காலம் இது ஆனி, ஆடி ஆகிய மாதங்கள்ல இருக்கும். இந்த மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை குற்றாலம் போன்ற பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பருவமழை தொடங்க ஆரம்பிச்சதுன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தொடர்ந்து நமக்கு அந்த காற்றின் வெயிலினுடைய தாக்கம் குறைவா இருக்கும். தென்மேற்கு பருவமழை நன்றாக பெய்தால், தென்மேற்கு பருவமழையின் போது காற்று நன்றாக வீசினால் நமக்கு அடுத்தடுத்து பருவமழை காலங்கள்ல தொடர்ந்து நல்ல மழை பெய்யும் என்பது நமக்கு ஒரு அறிவியல் சார்ந்த நம்பிக்கையும் கூட. அதனாலதான் ஆடியிலே காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில பெரும்பொழுது ஓர் ஆண்டில் 6ல் ஒரு பகுதி ஒரு கூறு, அதுதான் பெரும்பொழுது. அது நமக்கு கார்காலம், கூதிர்காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று 6 பெரும் கூறுகளை கொண்டது நம்முடைய பெரும்பொழுது. தொடர்ந்து இப்ப பெரும்பொழுது பார்த்தோம். அடுத்து சிறு பொழுது. சிறு பொழுது. சிறு பொழுது என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு, ஒரு நாளில் 6ல் ஒரு பங்கு அல்லது ஒரு நாளில் 6ல் ஒரு கூறு. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல 6ல் ஒரு பங்கு என்றும் போது 1 6 4 6 24 4 மணி நேரம் என்பது ஒரு சிறு பொழுதாக கணக்கிடப்படுகிறது. அந்த அடிப்படையில 4 மணி நேரம் என்பது ஒரு சிறு பொழுது. இப்ப சிறு பொழுதை பார்த்தோம்னா, 1 வைகறை. வைகறை வைகறை அப்படிங்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னா, அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை. அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை. அதுக்கு அடுத்து விடியல். விடியல் என்பது காலை 6 மணி முதல் 10 மணி வரை. அதுக்கடுத்து நண்பகல் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. பிற்பகல் 2 மணி வரை. அதுக்கடுத்து ஏற்பாடு. எல் கூட்டல் பாடு என்பது ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. எல் என்றால் கதிரவன், சூரியன். பாடு என்றால் சாய்தல். சூரியன் சாயும் நேரம், கதிரவன் சாயும் நேரம். இப்படி சொல்லுவோமே, சாயுங்காலம். சாயங்காலம் சொல்றோம்ல, அதுதான் சாயுங்காலம். இந்த சாயுங்காலம் தான் ஏற்பாடு. அது எப்ப அப்படின்னா, பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. அதற்கடுத்து மாலை. மாலை பிற்பகல் 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. பிற்பகல் 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து யாமம். யாமம் என்பதற்கு நம்ம தமிழ்ல சாமம் என்று சொல்லுவோம். அது இரவு 10 மணி முதல்
வைகறை அல்லது அதிகாலை 2 மணி வரை. இவ்வாறாக சிறுபொழுது, வைகறை, விடியல், நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என்று 6 வகையாக சிறுபொழுது பிரிக்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிலம் 5 பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இப்ப குறிஞ்சினா என்ன, மருதம்னா என்னன்னு பார்த்துருவோம். குறிஞ்சி நிலம் என்பதற்கு மலையும் மலை சார்ந்த பகுதியும், மலையும் மலை சார்ந்த பகுதியும், மலை சார்ந்த பகுதி. இப்போ மலை சார்ந்த பகுதி, மலையில என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா கருப்பொருளும் அதோட முடிஞ்சிடும். இப்போ மலையை பொறுத்தவரை மலைக்கு பேரு வெற்புன்னு ஒரு பேர் உண்டு, வரைன்னு ஒரு பேர் உண்டு, சிலம்புன்னு ஒரு பேர் உண்டு. மலைக்கு பேரு வெற்புன்னு ஒரு பேர் உண்டு, வரைன்னு ஒரு பேர் உண்டு, சிலம்புன்னு ஒரு பேர் உண்டு. அப்போ வெற்பு என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு பேரு வெற்பன் என்று பெயர். வெற்பன். வரை அப்படின்னு சொன்னா வரையன். சிலம்பு அப்படின்னா சிலம்பன். அப்ப அந்த வாழிடங்களுக்கு ஏற்றாற் போல மனிதன் பேசப்படுகிறான், அந்த மனிதனுக்கு பேர் ஆகி விடுகிறது. அப்போ மலை என்று சொன்னால் அப்ப குன்றுன்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னு பார்க்கணும். மலைக்கும் குன்றுக்கும் வேறுபாடு உண்டு. மலைனா என்ன, குன்றுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மலை என்பது மலைத்தொடர், மவுண்டைன்ஸ் சொல்லுவாங்க. மலைத்தொடர், மலை என்பதற்கு மலைத்தொடர்கள், மலைகள் தொடர்ச்சியாக இருந்தா அது பேர் மலை. குன்று அப்படிங்கிறது எந்த ஒரு தொடர்ச்சி இல்லாம தனியாக இருந்தால் அதுக்கு பேரு குன்றுன்னு பேரு. அப்போ மலைப்பகுதியில வாழ்ந்த அந்த வெற்பு பகுதியில வாழ்ந்தவன் வெப்பன் என்று அழைக்கப்படுகிறான், வரை என்று பகுதியில வாழ்ந்தவனுக்கு வரையன் என்று அழைக்கப்படுகிறார்கள். சிலம்பு என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்களை சிலம்பன் என்று சொல்லுகிறோம். அப்ப குன்று பகுதியில வாழ்ந்தவரை எப்படி அழைப்பா, குன்றவர் என்று அழைக்கிறோம். குன்றவர். இந்த குன்றவர் என்கின்ற சொல்லாட்சி தான் மருவி, குறவர், குரத்தி என்று அழைக்கப்படுகிறோம். குறவன், குரத்தி என்பதற்கு இந்த குன்று பகுதியில் வாழ்ந்த மக்கள். இப்ப நம்ம பெரும்பாலும் கருப்பொருளை படிக்கும் போது குறிஞ்சிநில மக்கள் யார் என்று கேட்டால் வெற்பன், வரையன், சிலம்பன், குறவன், குரத்தியர் என்று நம்ம படிப்போம். இப்ப இந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய தொழில் என்னவாக இருக்கிறது, வேட்டையாடக்கூடிய தொழிலாக இருக்கிறது. கிழங்கு அகழ்தல், தேன் எடுத்தல் இவருடைய தொழில். இவங்க தான் முத மனித தோற்றம், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்லுகிற அந்த அடிப்படையில, பரிணாம அடிப்படையில முதல்ல மனிதன் மலையிலே தோன்றுகிறான். மலையில தோன்றுகிற அந்த மனிதன் அவனுடைய தொழிலாக வேட்டையாடுகிற தொழில் இருக்குது. வேட்டையாடுறவனை நம்ம வேட்டைக்காரங்கிறோம், வேட்டையாடுறவனை வேடன் என்று அழைக்கிறோம். வேடன் தன் கையிலே இரும்பு கருவி, ஈட்டியை பயன்படுத்துகிறான். அந்த இரும்பு கருவிக்கு பேர் வேல். வேல் ஏந்தியவன் வேலன் என்று பெயர். இப்ப புரிகிறதா? வேலன் யார் என்றால் வேல் ஏந்தியவன், அவன்தான் அந்த இடத்தினுடைய தலைவனாக மாறுகிறான். அந்த வேலேந்திய வேலன் தான் பிற்காலத்துல முருகன் என்று அழைக்கப்படுகிறான். முருகு என்பதற்கு அழகு என்று பொருள். மலையே அழகு, முருகு என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த மலைக்கு அழகான ஒருவன் தான், அழகான தலைவன் தான் அந்த நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிறான். அவர்தான் குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் முருகன் ஆகிறான். இங்கே உள்ள மக்கள் வேட்டையாடுகிறார்கள், கிழங்கு ஆளுகிறார்கள், தேன் எடுக்கிறார்கள். இவர்கள் ஓரிடத்துல தங்குவதில்லை, தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே உள்ள விலங்கினங்கள் கொடூரமான விலங்குகளா இருக்கு. சிங்கம், கரடி, புலி, யானை போன்றவைகள் அங்கே கொடூரமான விலங்குகளா இருக்கனால அவர்களும் தனியாக குடிசை அமைத்தோ வீடமைத்தோ வாழக்கூடிய சூழலில் கிடையாது. அவங்க மனிதர்களாக பிறந்திருந்தால் கூட தன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள் என்றதே அறியாத ஒரு நாடோடிகளாக இருந்தனால நிலையான இடம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க தொடர்ந்து பயணித்தே கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய தொழில் வேறாக மாறிவிடுகிறது. அப்படி மலையை விட்டு கீழே இறங்கிய பகுதிதான் முல்லை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. முல்லை நிலம். முல்லை என்பதற்கு காடும் காடு சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடம் சொல்லும்போது மலையா இருந்தா மலையடி வாரத்தை இருக்கிற காடு குறிஞ்சி நிலமாகிறது. காடுன்னு வரும்போது காடும் காடை ஒட்டி இருக்கிற மலையும் காடை ஒட்டி இருக்கிற மருத நிலங்களும் குறிஞ்சி நிலமாக முல்லை நிலமாக இருக்கும். இதுதான் நமக்குடைய அளவீடு. அந்த அடிப்படையில முல்லை நிலத்துக்கு வந்த பின்னாடி அவருடைய தொழில் என்னவாகிறது என்றால்
கால்நடைகளை மேய்க்கக்கூடிய தொழிலாக இருக்குது. அங்க இருக்கிற வேடவன் தான் முல்லை நிலத்துக்கு வரும்போது தொழில் கால்நடை மேய்த்தல் தொழிலை செய்கிறான். அங்க இருக்கிற தலைவன் யார் என்றால் அதிக கால்நடைகளை கொண்டவன் கோ என்று அழைக்கப்படுகிறான். கோ என்பதற்கு பசு, கோ என்பதற்கு பசு கூட்டங்களை நிரம்ப உடையவனை கோன் என்று அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில கால்நடைகளை மேய்க்கிற அந்த முல்லை நில மக்களுக்கு அங்கே தலைவன் யார் என்றால் மாயோன் என்று அழைக்கப்படுகிறார்கள். மாயோன் என்பதற்கு கருப்பன் என்று பொருள். மாயோன் என்பதற்கு கருப்பன் என்று பொருள். மாயோல் என்றால் கருப்பி என்று பொருள். அந்த அடிப்படையில நம்ம ஊர்ல கருப்பா இருக்கிற ஒரு இறைவன் யார் என்றால் திருமால். அதனாலதான் முல்லை நிலத்துக்கு தலைவன் யார் என்றால் திருமால் என்று சொல்லுகிறோம். அங்க இருக்கிற மக்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆயர் என்பது என்ற சொல்லாட்சி ஆயம் என்ற சொல்லிருந்து வந்தது. ஆயம் என்ற சொல் ஆய் என்ற சொல்லிருந்து வந்தது. ஆய் என்பதற்கு தாய் என்று பொருள். தாய் வழி சமூகத்தை கொண்ட மக்களாக அறியப்பட்ட இடம் முல்லை நிலம். ஏனென்றால் சிறு குடிகளாக ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு தங்குகின்ற இடத்தில் பிள்ளை பேறு பெறுகின்ற அந்த பெண்மகள் ஏதோ ஒரு நம்மளை போல மற்றொரு உயிரத்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தவள் என்பதனால அவரை மதிக்கக்கூடிய நிலமாக அது இருந்ததுனால அது தாய் வழி சமூகம் ஆயம் ஆயர் என்று அழைக்கப்பட்டாங்க. அதனாலதான் அந்த மக்களை ஆயர் ஆய்ச்சியர் என்று நம்ம அழைக்கின்றோம். அப்படியே நம்ம கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா ஆடு மாடு மேய்ப்பதற்கு தேவையான நிலம் எது என்று கேட்டால் ஆற்று சமவெளிகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆயர்கள் ஓரிடத்திலே தங்கி பார்க்கிற பொழுது அங்கே கேளல் என்றும் பன்றி தன்னுடைய ஒரு நிலத்தை கீறி சென்று விடுகிறது. அதிலிருந்து விதைகள் முளைப்பதை பார்க்கிறார்கள். விதைகள் முளைப்பதை பார்த்த உடனே நிலத்தை கீறினால் விவசாயம் செய்யலாம் என்பதை அந்த ஆயர்கள் கண்டுபிடித்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிற போது அவர்கள் உழவர்களாக மாறுகிறார்கள். அந்த உழவர்களாக மாறிய இடம்தான் மருத நிலம். மருத நிலம் என்றால் வயல் சார்ந்த பகுதியும் மருத நிலம். இங்கே இருக்கிற அங்கே போன உடனே உழவர் தொழில் ஆரம்பிக்கும் போது நிலம் தேவைப்படுகிறது. நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். மண்ணாசை ஏற்படுகிறது. மண்ணாசை காரணமாக போரிடுகிறவர்கள் என்னவாகிறார்கள் என்றால் வேந்தன் ஆகிறார்கள். அதனாலதான் குறிஞ்சியில மருத நிலத்துக்கு தலைவன் யார் என்றால் தொல்காப்பியர் சொல்றார் வேந்தன் என்று சொல்லுகிறார். வேந்தன் மேய பெரு தீம்புணல் உலகம் என்று சொல்றாரு. அந்த வேந்தன் தேர் வைத்திருந்தால தேர்வேந்தன் அழைக்கப்பட்டான். அந்த தேர்வேந்தன் தான் மருவி தேவேந்திரனாகி தேவேந்திரன் இந்திரன் அந்த குலத்தினுடைய அந்த நிலத்தினுடைய தலைவனாக மதிக்கப்படுகிறான். மருத நிலத்து தலைவன் யார் என்றால் இந்திரன். அவருடைய தொழில் உழவு தொழில், பயிர் தொழில் செய்யறது. அவர்கள் மண்ணாசை காரணமாக போருக்கு போகின்ற மரமும் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நெய்தல் நிலம் ஆற்று சமவெளியை நோக்கி அடுத்தடுத்து இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நகர்ந்து போகிற பொழுது கடைசியாக ஆறு போய் சேரும் இடம் கடலாகிறது. கடல் போன உடனே அங்கே கடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே உள்ள அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், தன் உணவிற்காக மீன் பிடிக்கும் தொழிலை செய்கிறார்கள். மீன் பிடிப்பதற்கு காரண கருவியாக இருப்பது வலை வைத்து மீன் பிடித்ததனால அவர்கள் வளையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த வளையர்கள் தான் பரதவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதிகள். அவருடைய தொழில் மீன் பிடிக்கிறது. இயல்பா சொன்னா மீன் பிடிப்பாங்க, உப்பு விளைவிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே உள்ள உப்பை பக்கத்துல கொண்டு போய் பண்டமாற்று முறையில உப்பை விற்று வருவாங்க. பட்டினப்பாலை சொல்லும்போது வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி என்று சொல்லுவாங்க. அப்ப அங்கே மக்கள் படைகளை கொண்டு போய் உப்பை விற்று நெல்லை வாங்கி வரக்கூடிய மரபு பண்டமாற்று முறைகளும் இருந்திருக்கு. இது பிற்கால நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த நெய்த நிலத்தை சார்ந்த மக்களுடைய தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் தான் அவர்களுக்கு சரியான தொழிலாக இருந்தது. இந்த அடிப்படையில நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 4 நிலம் இருக்கு. இந்த 4 நிலம்னா அப்ப 5வது நிலம் பாலை என்று வருகிறதே என்று பார்த்தோம் என்றால் பாலை நிலத்திற்கு ஒரு வடிவம் தொல்காப்பியர் சொல்லல, பிற்காலத்துல வந்தவங்களும் சொல்லல. ஆனா தொல்காப்பியர் பாலை நிலம் மற்றும் பேசும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லிட்டு போறார். வாகைதானே பாலையது புறனே என்று. புறத்திணையில வாகைத்திணையை பற்றி பேசும்போது வாகைத்திணை என்பது பாலைத்தினுக்கு புறனானது என்று ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிவிடுகிறார்.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாலைத்திணை என்பதற்கு சரியான விளக்கம் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் இப்படி சொல்லுகிறார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயிர் எடுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மருத நிலத்தை பொறுத்தவரை எப்பவுமே ஆற்று சமவெளி இருப்பதனால அங்கே வறட்சி ஏற்படுவதில்லை. கடல் சார்ந்த பகுதிகளில் அந்த பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள மக்கள் மீன் பிடித்து உப்பு விளைவித்து பிழைத்துக் கொள்வார்கள். ஆனால் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் என்ன ஆகும் என்றால், மழையின்றி வறண்ட காலங்களில் அந்த மலைப்பகுதியும் காடு பகுதியும் வறட்சி ஏற்படுகிற பொழுது அங்களுடைய இயல்பான தொழில் நடைபெறாது. அங்கே உள்ள மக்கள் உணவுக்காக திண்டாடுவார்கள். அப்படி இருக்கின்ற அந்த சுரம் சார்ந்த பகுதியாக அது மாறுகிற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் வழிநடையாக செல்லுபவர்கிட்ட உணவுக்காக ஏதேனும் கேட்பார்கள். அவங்க கொடுக்க மறுக்கின்ற பொழுது வேறு வழியின்றி வழிப்பறி செய்வார்கள். அப்படித்தான் அங்கே உள்ள அந்த குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தன் இயல்பு இழந்து நடுங்குதுயிர் எடுத்து பாலை என்கின்ற படிவத்தை கொள்கிறது. அந்த பாலினத்து நிலமானது நிலையானது அல்ல. வறட்சி ஏற்படுகிற பொழுது அங்குள்ள மக்கள் வழிப்பறி செய்வார்கள். அதுவே இயல்பு மாறி இயல்பு நிலைக்கு வந்து மழை பெய்து செழிப்பாகி விட்டால் குறிஞ்சி நிலத்து மக்கள் அவருடைய தொழிலை செய்து விடுவார்கள். முல்லை நிலத்து மக்கள் காடு செழிப்பாகி அவர்களுடைய கால்நடை மேய்த்தலை செய்து விடுவார்கள். அதனால பாலை நிலம் என்பது நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானதே என்று சொல்லி, இப்ப பாலை நிலம் என்பதற்கு பாலை என்பதற்கு மணலும், அதாவது இப்படி சொல்லலாம், சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும், சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும் என்று அழைக்கப்படுகிறது. இங்க இருக்கிற கடவுள் யார் என்றால் காடு. காடு என்றால் அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற தலைவன் யாருன்னா, அப்ப தலைவி கிடையாது, காட்டு மரங்களுக்கு தலைவியாக யார் இருந்தாங்கன்னா காளி இருந்தாங்க. தமிழ் இலக்கியத்துல காளிக்கு பெயர் கொற்றவை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே உள்ள மக்கள் சூழ்நிலை காரணமாக வழிப்பறி செய்வார்கள். அவர்களே மழை வளமும் காடும் செழிப்புற்ற பொழுது தன் இயல்பு நிலைக்கு மாறிடுவாங்க. அதனாலதான் அவரு சொல்லுகிற பொழுது, இளங்கோவடிகள் சொல்லும் போது, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயிர் இருத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று தெளிவாக சொல்லுகிறார். எனவே பாலை நிலம் என்பது நமக்கு நிலையானதல்ல, அது தற்காலிகமானது. அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம், நிலம் பார்த்தோம். நிலம்னா நிலம் சார்ந்த மக்களையும் நம்ம பார்த்தோம், நிலம் சார்ந்த மக்களுடைய தொழிலையும் நம்ம பார்த்தோம், நிலம் சார்ந்த மக்களுடைய கடவுளையும் நம்ம பார்த்தோம். நம்ம மருத நிலத்துக்கு கடவுள் யார் என்றால் இந்திரன் என்று சொன்னோம். நெய்தல் நிலத்திற்கு வந்தது தெளிவாக சொல்லும்போது வருணன் என்று சொல்லுகிறார்கள். தலைவர் யாருன்னா வருணன். இவங்க பாலை நிலத்திற்கு கடவுள் யார் என்றால் காளி. இது கொற்றவை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நிலம் சார்ந்தும் பார்த்தோம். இப்ப திணை பார்க்கணும். அகத்திணையை பொறுத்தவரை திணை பார்க்கிறோம். அகப்பொருளை பொறுத்தவரை திணை ரொம்ப முக்கியம். திணை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். இங்கே அகப்பொருளிலே திணை என்பது அகத்திணை, அக ஒழுக்கம். அகத்திணை என்பதற்கு அக ஒழுக்கம். இப்ப அகத்திணையை பொறுத்தவரை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். அகத்திணை 7 வகைப்படும். ஒண்ணு கைக்கிளை, அப்புறம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை, இப்படி 7 வகைப்படும். தொல்காப்பியர் சொல்றாரு, கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கலந்த எழுதிணை என்று அகத்திணைகள் 7 என்பதை சொல்லுகிறார். இப்ப கைக்கிளை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கைக்கிளை என்பதற்கு கைக்கிளை, கை என்பதற்கு சிறுமை என்று பொருள். சிறுமை என்று பொருள். கிளை என்பதற்கு உறவு என்று பொருள். கை என்பதற்கு சிறுமை என்றும் கிளை என்பதற்கு உறவு என்றும், சிறுமை பற்றிய உறவு கைக்கிளை என்று அழைக்கப்படுகிறது. கைக்கிளை இப்ப நம்ம இப்படி சொன்னோம்னா தெரியும். கைக்கிளை என்பது ஒருதலை காதல், ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் என்று சொல்லுவார்கள். திரைப்படத்துல சொல்லுவாங்க, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே, புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லையே என்று ஒரு பாடல் வருகிற பொழுது அதுல சொல்லுவாங்க, அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து சிரிப்பார் என்று.
ஒரு கைக்கிளை என்பது என்ன அப்படின்னா, ஒருவன், ஒரு தலைவன், ஒரு தலைவியை நினைத்துக் கொண்டிருப்பது. தலைவன் நினைப்பது தலைவிக்கு தெரியாது. அல்லது ஒரு தலைவி தலைவனை நினைத்துக் கொண்டிருப்பாள், ஆனா தலைவன் வேறொரு ஆளை நினைத்துக் கொண்டிருப்பார், அல்லது தலைவி அவனை நினைத்துக் கொண்டிருப்பது தெரியாமல் இருப்பது. அப்ப ஒருவர் மட்டுமே விரும்புவது அல்லது ஒருவர் மாட்டு நிகழ்வது கைக்கிளை. ஆனா எல்லா காதலுமே கைக்கிளையில தான் தொடங்கும். ஆனா ஒருவர் மட்டும் விரும்பி மற்றவருக்கு தெரியாமல் இருப்பதனால இது கைக்கிளை என்று அழைக்கப்படுகிறது, அல்லது ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம மீதி உள்ளதை நம்ம அப்புறம் பார்ப்போம். தொடர்பு கடைசியா வரக்கூடியது வந்து பெருந்திணை. பெருந்திணை என்பது பொருந்தா காதல் அல்லது பொருந்தா காமம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். காதல் காமம் ரெண்டும் ஒண்ணுதான். காதல் காமம் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பெருந்திணை என்பது என்னன்னா வயது வேறுபாடு சொல்வது. வயது வேறுபாடுனா எப்படி? ஒரு ஆடவருக்கு வந்து ஒரு 80 வயது இருக்கு, ஒரு 16 வயது நிரம்பிய அல்லது 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணோம்னா இது வாழ்க்கை நீடிக்காது, அதனால இது வாழ்க்கைக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க. இப்படி மாறிக்கிறோமே, ஒரு 80 வயது பாட்டி ஒரு 18 வயது இளைஞனை திருமணம் பண்ணாலும் இதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது என்பதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வயது வேறுபாடு இருந்துச்சுன்னா அது பொருந்தாத காதல், அதை பெருந்திணை என்று சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம பெருந்திணை கைக்கிளையை பார்த்தோம், பெருந்திணையை பார்த்தோம். அதுக்கடுத்து இடையில வந்து ஒரு 5 திணைகள் இருக்கு. அது என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி 5 இருக்கு. இந்த 5ற்கு பேரு அன்பின் ஐந்திணை. அன்பின் ஐந்திணை. அன்பின் ஐந்திணைனா ஒத்த வயதுடைய தலைமக்கள் தங்களுடைய குறிப்பை அறிந்து கொள்ளும் திறனுடையவர்களுக்குள் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய ஒரு வகையான தொடர்பை சொல்லுவதுதான் அன்பின் ஐந்திணை என்று சொல்வது. இதுல பார்த்தோம்னா குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து இது 5 நிலம் அழைக்கப்படுது. குறிஞ்சி நிலத்தை பொறுத்தவரை திருமணைக்கு முந்தைய நிகழ்வு, பெரும்பாலும் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வு, திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வு. இது பெரும்பாலும் பிந்தைய நிகழ்வு. நம்ம வாழ்க்கையை வந்து அக வாழ்க்கையை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு அக வாழ்க்கையை 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு களவு, மற்றொன்று கற்பு. களவு அப்படின்னா திருமணத்துக்கு முந்தியது. கற்பு என்பது திருமணத்தோட தொடர்புடையது. திருமணத்தோட தொடர்புடையது. களவு என்பது திருமணத்திற்கு முந்தையது, கற்புணம் என்பது திருமணத்தோட தொடர்புடையது. திருமணத்துல இருந்து அப்படியே அதுக்கு அடுத்தான வாழ்க்கை. களவு என்பது காதல் வாழ்க்கை. இங்கே பார்த்தோம்னா தலைவன் இருப்பாரு, தலைவி இருப்பாங்க, தலைவிக்கு துணையா தோழி இருப்பாங்க. அந்த அடிப்படையில இது எங்கே சரியான நிலமாக இருக்கும் என்றால் அது குறிஞ்சி திணை. மற்ற இடங்கள்ல பார்த்து களவு கற்பு இருக்கலாம், களவு இருக்கலாம், இருந்தாலும் பெரும்பான்மையாக பேசப்படுவதில்லை. அப்ப கற்புனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, கற்புனா என்ன சொல்றாங்கன்னா, கற்பனப்படுவது கரணமுடு புணர கொளற்குறி மறைவின் கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மறைவினர் கொடுப்ப கொள்வதுவே அப்படின்னா சொல்றது புரிஞ்சுக்கலாம், புரியாத மாதிரி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம மறுபடியும் சொல்றோம். கற்பு என்று சொல்லப்படுவது கரணமுடு புணர என்று சொல்வது என்றால், கரணம் என்றால் திருமண நிகழ்ச்சி, கற்பு என்பது திருமண நிகழ்ச்சியோடு தொடர்புடையது. அப்ப யார் திருமணம் சொல்ல செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பனப்படுவது கரணமுடு புணர கொளற்குறி மறைவின் கிழவன். கொளல் அப்படின்னா பெறுதல் அர்த்தம். கொளல் என்பதற்கு பெறுதல். கொளற்குறி மறைவின் கிழவன், கிழவன் என்பதற்கு உரிமை உடையவன் அர்த்தம். உரிமை என்ன இந்த இடத்துல? தகுதி வாய்ந்தவன் அர்த்தம். தகுதி வாய்ந்தவன். உரிமை என்பதற்கு தகுதி வாய்ந்தவன். என்ன தகுதி? குறைந்தபட்சம் அவனுக்கு 16 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும். அந்த காலத்துல, இன்னைக்கு சட்டப்படி ஆண்மகனாக இருந்தால் 21 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும், பெண்மகளாக இருந்தால் 18 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா அந்த காலத்துல யார் பெண் கேட்டு செல்லலாம் என்றால் 16 வயது நிரம்பியவன். யார? கொடைக்குறி மறைவின் கிழவன் கிளத்தியை. கிளத்தியனா உரிமையை உடையவளை, தகுதி வாய்ந்தவளை.
கொடைக்குறி மறைவினோர் கொடுப்ப கொள்வதே. கொடைக்குறி மறைவினோர் என்பதால் கொடுக்கக்கூடிய மறைவினோர். கொடை என்பதற்கு கொடுப்பது என்று பொருள். கொடுப்பது கொடை, தடுப்பது தடை, எடுப்பது எடை, ஓடுவது ஓட்டம், நடப்பது நடை. இது போல அதனுடைய பொருள் அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த அடிப்படையில் கொடை என்றால் கொடுப்பவர்கள். யாரு கொடுப்பாங்க? கிழத்தியை, உரிமை உடையவளை. யாரு கொடுக்கலாம்? ஒரு பெண்ணை யாரு கொடுக்கலாம்? அப்பா, அம்மா, அல்லது அண்ணே, அல்லது அக்கா, அல்லது உறவினர்கள் கொடுப்பது. ஒருவனுக்கு தகுதி வாய்ந்த ஒரு மணமகனுக்கு தகுதி வாய்ந்த மணமகளை அவருடைய உறவினர்கள் கொடுக்க நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த கற்பு நிகழ்வு. அதைத்தான் இப்படி சொல்றாரு. கற்பனப்படுவது காரணமோடு புணர கொளற்குறி மறைவின் கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மறைவினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று. சரி, இப்படித்தான் திருமணம் நடந்துச்சா அப்படின்னா இப்படி இல்லாமே நடந்துச்சு. கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே புணர்ந்துடன் போகிய காளையான. இதுக்கு பொருள் புரியும் நினைக்கிறேன். கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே. இந்த மாதிரி கற்பு நிகழ்ச்சி பெண் கேட்டு நடக்காமே நடக்கும். எப்படி நடக்கும் என்றால், வீட்டிலே களவு காலங்கள் நிகழ்வுகளை ஒத்துக்கொள்ளாத போது ஓடி போய் திருமணம் செய்வாங்க. அது பேர் உடன்போக்கு என்று பொருள். இதெல்லாம் ஏயா வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ற. அந்த காலத்துல ஆணும் பெண்ணும் பழகிருக்காங்க, நல்ல அன்புடையவர்களாக இருந்திருக்காங்க. காலப்போக்கில் அன்புடையவர்களை இல்லாம ஏமாற்றிட்டு கலட்டி விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டுப்பாடை வைக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு தான் கற்பு என்று சொல்லக்கூடிய திருமண நிகழ்வு. இன்று கற்பு என்பதற்கு வேறு பொருள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம சிறுபொழுது பார்த்தோம், பெரும்பொழுது பார்த்தோம், நிலம் பார்த்தோம். இன்னொன்று பார்க்க வேண்டியது உரிப்பொருள். உரிப்பொருள் உரை பொறுத்தவரை புணர்தல், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து இருத்தல், அதுக்கடுத்து ஊடல், அடுத்து இரங்கல், பிரிதல் என்று உரிப்பொருள் 5 வகைப்படும். இந்த 5 வகை உரிப்பொருள், 5 வகை நிலங்கள், 6 வகை பெரும்பொழுது, 6 வகை சிறும்பொழுது எப்படி இந்த நிலங்களோடு பொருந்தி வருகிறது என்று பார்த்தோம் என்றால் இந்த பாடம் நிறைவேறும். அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போறோம். நிலம், நிலம், திணை, உரைப்பொருள், சிறு பொழுது, பெரும்பொழுது. குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை. குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை. குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை என்பது மலையும் மலை சார்ந்த பகுதிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதற்கான உரிப்பொருள் என்றால் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இது எப்போ நடக்கும்? திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வு. முந்தைய நிகழ்வு என்பது களவு காலம். களவு காலம் தெரியாம நடக்கக்கூடிய காலம். அப்ப இந்த நிலத்துக்குரிய சிறுபொழுது என்னவாக இருக்கும், பெரும்பொழுது என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், தலைமக்கள் தெரியாமல் சந்திப்பதற்கு உகந்த நேரம் யாமம், நடுச்சாமம். பெண்கள் எல்லாம், ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தூங்கிய பின், அயர்ந்து தூங்கிய பின் தலைமக்கள் தோழியோடு தனியிடத்தே சந்திப்பிற்கு ஏற்ற நேரம் யாமம் என்பதால் குறித்தனைக்குரிய சிறுபொழுது யாமம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்குரிய பெரும்பொழுது பார்த்தோம்னா முன்பணி காலமும் கூதிர் காலமும் முன்பணி காலமும். கூதிர் காலமும் முன்பணி காலமும். ஏன் கூதிர் காலமும் முன்பணி காலமும் வந்துச்சு நம்ம அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, மற்ற நேரங்கள்ல பார்த்தோம்னா, கோடை காலங்களை பார்த்தோம்னா ஒரே புழுக்கமா இருக்குன்னு மக்கள் விடிய விடிய தூங்காம அங்கீங்க நடந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கூதிர் காலத்திலையும் குளிர்காலத்திலையும் முன்பணி காலத்திலையும் அதிகமாக குளிர் இருப்பதனால ஆட்கள் நடமாட்டம், மக்களுடைய நடமாட்டம் குறைவாக இருக்கும். அந்த நேரத்துல தலைமக்கள் பேசுவதற்கு ஏற்ற நேரம், ஏற்ற பெரும்பொழுது குளிர்காலமும் முன்பணி காலம் என்பதனால குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது கூதிர் காலமும் முன்பணி காலமும் ஆயிடுச்சு. தகுந்த நேரம் இரவு நேரம், நடுச்சாமம் நேரம் என்பதனால யாமும் அவர்களுடைய சிறுதொழுது ஆயிடுச்சு. இது எதற்கு இந்த நேரம் தேவை என்றால், தெரியாமல் சந்திப்பதற்காக. புணர்தல் என்பதற்கு இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பொய் நெய்தொட்டு பெயரல், பொய் பாராட்டல் என்ற வகைப்பாடுகள்ல நிறைய பிரிவுகள் உண்டு. இருந்தாலும் இந்த தேர்வுக்கு இது போதுமானது என்பதற்காக இதை கடந்து செல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா முல்லை நிலம். முல்லை நிலம் என்பது, முல்லை திணை என்பது, முல்லை நிலம் என்பது காடும்
காடு சார்ந்த பகுதியும், முல்லைத்திணை அங்க இருக்கிற மக்கள் யார் கண்டால் ஆயர் ஆய்ச்சியர், இடையர் இடைச்சியர் என்று சொல்லுவோம். அங்கே உள்ள மக்கள் வந்து அவங்களுக்குரிய உரிப்பொருள் என்ன, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இந்த முல்லைநில மக்களுக்கு இருத்தல் எப்படி சரியாகிறது என்று பார்க்க வேண்டும். முல்லைநில மக்கள் தலைமக்கள் எப்ப ஊர்ல குடியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா காடு காலத்துலதான் ஊர்ல குடியிருப்பாங்க. மற்ற நேரங்களில் ஆடு மாடுகளை ஓட்டி சென்று எங்கே நீர் வளம் இருக்கிறதோ, எங்கே புல் பூண்டுகள் நிரம்ப இருக்கிறதோ, ஆடுகளுக்கு தேவையான கால்நடைகளுக்கு தேவையான கால்நடை தேவை எங்கும் இருக்கிறதோ அதனால அங்கே நோக்கி சென்று விடுவார்கள். இந்த காடு காலம் வந்த உடனே தான் தலைமக்கள் ஆடு மாடுகளை ஓட்டி தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவாங்க. அந்த காலத்துல அதனாலதான் அவருடைய பெரும்பொழுது என்னவாக இருக்கிறால் கார்காலம் அவருடைய பெரும்பொழுதாக இருக்கிறது. இந்த கார்காலத்தில் மட்டும்தான் ஆடு மாட்டை உள்ளூரில் இருந்து தலைவன் வெளியே மேய்ச்சலுக்கு இட்டு செல்வார். நேரம் மாலை ஏற்பாடு முடிந்தவன் மாலை ஆரம்பித்த உடனே பக்கத்து வீடு ஆடு மாடு வீட்டுக்கு வந்துருச்சு, எதிர் வீட்டு ஆடு மாடு வீட்டுக்கு வந்துருச்சு, நம்ம வீட்டு ஆடு மாடு இன்னும் வரலையே, நம்ம வீட்டு தலைவன் இன்னும் வரலையே என்று எதிர்பார்த்து இருத்தல் தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதான் அந்த உரிப்பொருள். அது எப்ப வரும்னா சாயங்காலம் மாலை ஆயிடுச்சுன்னா, மாலை 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வரவில்லை என்று தலைவனை தலைவி எதிர்பார்த்து இருத்தலே இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இதை எப்ப எதிர்பார்க்க முடியும் என்றால் சாயங்கால நேரத்துல எப்ப கார்காலத்தில் மட்டுமே தலைவன் உள்ளூரில் இருப்பார். அப்பொழுதுதான் தலைவனுடைய வருகையை தலைவி எதிர்பார்த்து இருக்க முடியும். ஆகையினால முல்லைநிலத்துக்குரிய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது கார்காலம் என்றாயிற்று. அதுக்கடுத்து மருத நிலம். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அது ஊடலும் ஊடல் நிமித்தமும். அவருக்குரிய பொழுது வந்து சிறுபொழுது வந்து வைகரை விடியல். பொழுது பெரும்பொழுது 6 பெரும்பொழுதும் 6. ஏன்னா உழவர்களுக்கு வந்து இதுதான் காலம், இதுதான் விவசாய நேரம்னு கணக்கு கிடையாது. ஆற்று சமவெளிகள்ல தான் மருத நிலம் சிறப்பாக இருக்கும். அதனால அவங்களுக்கு 12 மாதமும் விவசாய தொழில் நடந்து கொண்டே இருக்கும். அதனால அங்கே உள்ள மக்கள் உள்ளூர்லேயே இருப்பாங்க. அவங்களுக்குரிய காலம் என்ன அப்படின்னா அவங்க எப்படி தொழில் செய்வாங்க அப்படின்னா வெய்ய காலம் எழுந்து போனவங்க சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இங்கே நடக்கும் என்ன நடக்கிறது என்றால் வீட்டிலே தன்னோடு தலைவியோடு தூங்கி கொண்டிருக்கிற தலைவன் திடீரென்று வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். தலைவி தூங்கி எழுவதற்குள் திரும்பி வரலாம் என்று பரத்தேர் ஒழுக்கம் சென்று விடுவார். பரத்தேர் ஒழுக்கம் சென்று திரும்பி வருகிற வேலையில சீக்கிரம் போயிடலாம், விரைவாக வீட்டுக்கு போயிடலாம் என்று வருகிற பொழுது தலைவன் வெளியில போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறத தலைவி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே எவ வீட்டுக்கு நீ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தலைவன்கிட்ட சண்டை ஓடுற நிகழ்வு தான் ஊடலும் ஊடல் நிகழ்த்தமும். அது எப்போ நடக்கும்னா எல்லா காலமும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா எந்த நேரத்தில் நடக்கும்னா அது விடியற்கால அதிகாலையிலையும் விடியற் காலத்தில் நடக்கும். அதுக்கடுத்து அவங்க சண்டையா வயக்காட்டு வேலைக்கு போய் விடுவாங்க. அதனாலதான் மருத நிலத்துக்குரிய சிறுபொழுது வைகரை விடியலும் சிறுபொழுதாகிறது. 6 பெரும்பொழுதும் அவர்கள் உரியது என்பதனால இது 6 பெரும்பொழுதும் அவர்களுக்கு சரியானதாக தென்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் என்பதற்கு கடலும் கடல் சார்ந்த பகுதியும். கடல் சார்ந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? படகோட்டி திரைப்படத்துல பார்த்தலாம். தொடர்ந்தால் தொடரும், முடிந்தால் முடியும், இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். நம்ம வந்து அவங்க மீன்பிடிக்க போறவங்க எப்படி வராங்கன்னு தெரியாது. போனவங்க அலையில சிக்கிட்டாங்களா, காட்டுல சிக்கிட்டாங்களா, புயல்ல சிக்கிட்டாங்களான்னு தெரியாது. அப்ப நேராக தலைவிக்கு ஒரு வகையான பயம் ஏற்படும். அந்த அடிப்படையில அங்கே இருக்கிற உரிப்பொருள் என்னவென்றால் இரங்கல். மீனவர்கள் வந்து கடல் சார்ந்த மக்கள் மீன்பிடிக்க போகும் நேரம் விடிய காலத்திலே போயிருவாங்க, அதிகாலையில போயிருவாங்க. அதிகாலையில போறவங்க எப்ப திரும்பி வரணும்னா ஏற்பாடு சூரியன் சாயும் காலத்துல வரணும், சாயங்காலம் வரணும். ஒரு 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு, 6 மணி ஆக போகுது. 2 மணில இருந்து ஒரு 4 மணி 5 மணிக்குள்ள வந்துட்டா பரவாயில்ல. அதுக்கடுத்து நேராக ஒரு வகையான பயம் உண்டாகும். தலைவன் எப்படி வராரோ தெரியல, மீன்பாட்டோட வராரா, இல்ல பெரும்பாடுபட்டு கடலுக்குள்ளேயே மூழ்கிட்டாரா, காற்றுல சிக்கி கொண்டாரா, மழையில் பாதிக்கப்பட்டாரா எனங்கிறது தெரியாது. அப்ப நல்லபடியாக வந்து சேர வேண்டும், எப்படியாவது வந்தா போதும் என்று இறங்கி இருத்தல். அதான் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அவ எப்பனா ஏற்பாடு சாயங்காலம் தான் அந்த சிந்தனை வரும். காலையில போனவங்களை பத்தி தெரியாது, திரும்பி வரும்போதுதான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. அது எப்ப அப்படின்னா அவங்க எப்பன்னா கணக்கு கிடையாது. எல்லா காலமும் அவங்க கடலுக்கு போவாங்க. ஏதாவது அரசாங்கம் வானிலை அறிக்கை சொன்னால் மட்டுமே அவங்க விடுப்பு எடுத்து இருப்பாங்க.
அதனால வானிலை அறிக்கையெல்லாம் இப்போதான் இருக்கு, அப்போ கிடையாது. அதனால பேரலை காலங்கள்ல மட்டும் மழை தண்ணி இருந்தா அவங்க போக மாட்டாங்க. மற்ற நேரங்கள்ல எந்த நேரமும் 6 மாதங்களும் அவருக்கு 6 பெரும்பொழுதுகளும் மீன்பிடிக்க செல்வதனால அதுக்கு அவங்களுக்கு பெரும்பொழுது 6 பெரும்பொழுது ஆயிடுச்சு. இப்ப இது போலதான் இப்ப நமக்கு கடைசியா இருக்கக்கூடிய ஒரு நிலம் பாலை நிலம். பாலை நிலம் நமக்கு நிலையானது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா பாலை நிலத்துக்குரிய நிலம் என்னன்னு கேட்கும்போது அது சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும். வறட்சி நேரத்துல மட்டும் அவங்க அந்த மக்கள் இருப்பாங்க. மற்ற நேரங்களில் வந்து அவங்களுடைய குறிஞ்சி நில மக்கள்னா குறிஞ்சி நில மக்களாகவும், மொழிநில மக்களாக இருந்தால் மொழிநில மக்களாகவும் மாறிடுவாங்க. அப்ப அது தொழில் வேறாக இருக்கும். அவங்க பேர் வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பிரிதல் என்பது தலைவனை பிரியதா இருக்கலாம், தமரை பிரிதல் என்று சொல்லுவாங்க. குடும்பத்தை தலைவியை பிரிஞ்சு போனாலும் போகலாம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் போகலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தாலும் நடக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னாடி நடந்தாலும் நடக்கலாம். எப்படி இருந்தாலும் அது வந்து பிரிவு தான். அந்த பிரிவு வந்து எப்ப தன்னை வருத்தும் அப்படின்றா, ஒருத்தன் வந்து சொகுசா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு குளிர்ச்சியான பகுதியில் இருக்கான்னா குடும்பத்தை பற்றி நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனா அவன் எப்ப குடும்பத்தை நினைக்கணும் அப்படின்னா, அவனோட ஏதாவது ஒரு கஷ்டப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது அவன் குடும்பத்தை நினைச்சு பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழல் எப்ப நடக்கும்னா நண்பகல் நேரத்துல. நல்லா வெயில் அடிக்குது, தனிமை வருத்துது, சே வீட்டுல இருந்தா தலைவி கூட இருந்திருக்கலாம், நமக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்காது, தலைவி விட்டு வந்துட்டோம், நமக்கு ஆதரவு சொல்லக்கூட ஆள் இல்லை என்ற ஒரு உணர்வு எங்கே ஏற்படும்னா அந்த நண்பகல் நேரத்துல. நண்பகல்ல எல்லா காலமும் ஏற்படும்னா எல்லா காலமும் ஏற்படுத்தாது. ஏன்னா குளிர்காலமா இருந்தா அவனுக்கு தனிமை தெரியாது, மழைக்காலமாக இருந்தா அவனுக்கு தனிமை தெரியாது. அது வேநீர் காலமாக இருக்கின்ற பொழுது மேலும் மேலும் அவனுடைய எண்ணங்கள் தலைவியை நோக்கி தலைவனை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த இளவேனில் முதுவேனில் காலங்கள் இந்த பாலை நிலத்திற்கு பெரும்பொழுதாகிறது. இந்த அடிப்படையில அகப்பொருளை பொறுத்தவரை நிலம், அதுல அகப்பொருளை பொறுத்தவரை முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அந்த முதல் பொருளை பொறுத்தவரை நிலம், பொழுது. நிலம் வந்து 5 வகைப்படும்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. பொழுதை பொறுத்தவரை சிறு பொழுது, பெரும்பொழுதுன்னு 2 வகைப்படும். பெரும்பொழுது ஓர் ஆண்டில் 6ல் 1 பங்கு, சிறு பொழுது ஒரு நாளில் 6ல் 1 பங்கு. இப்படிதான் நம்ம சிறு பொழுது, பெரும்பொழுது அந்த முதற் பொருள் வருகிறது. கருப்பொருளை பொறுத்தவரை அந்த நிலத்தினுடைய நிலம், நிலத்தினுடைய தொழில், நிலத்தினுடைய மக்கள், நிலத்தினுடைய தெய்வம், நிலத்தினுடைய பறவை, நிலத்தில் உள்ள விலங்குகள், இது போன்ற இன்ன பிறவும் கருப்பொருளாகிறது. அதே மாதிரி உரிப்பொருள் என்பது புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல் என்று, ஊடல் என்று 5 பிரிவுகளை கொண்டது. இது எப்படியெல்லாம் இந்த திணைகளுக்கு பொருந்தி வருகிறது? அன்பில் அந்த அகத்திணை ஒழுக்கங்களுக்கு அகத்திணை ஒழுக்கம் எத்தனை, அகத்திணை எத்தனை என்று பார்க்கும்பொழுது அகத்திணைகள் 7. அது கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிடந்த எழுதினை என்பார் தொல்காப்பியர். இந்த 7 திணைகளும் கைக்கிளை, அந்த அன்பின் 5 என்பது அந்த கைக்கிளையும் பெருந்திணையும் நீங்களாக, மீதமுள்ள குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5ம் அன்பின் 5 திணைகள். ஒருவர் கருத்தை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதனால் இது இருவர் மாற்றம் நிகழ்வதால் இது வந்து அன்பின் 5 திணை. அந்த கைக்கிளையை பொறுத்தவரை ஒருவர் மாற்றம் மட்டும் நிகழும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு திணை அல்லது நிலங்களுக்கு எப்படி சிறுபொழுது பொருந்து வருகிறது, பெரும்பொழுது பொருந்தி வருகிறது, உரிப்பொருள் பொருந்தி வருகிறது என்பதெல்லாம் சிறப்பாக பார்த்தோம். இது போல இன்ன பிற செய்திகளையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். தொடர்ந்து இதோட இந்த அகப்பொருள் முடிகிறது. புறப்பொருள். புறப்பொருள் என்பதற்கு தெரியும், புறம் என்பது வெளியே என்று சொல்லலாம், வெளியில சொல்லக்கூடியதெல்லாம் உன்னுடைய கல்வி, உன்னுடைய வீரம், உன்னுடைய புகழ், இதெல்லாம் வெளியில சொல்லலாம். இப்படி வெளியில சொல்லக்கூடிய எல்லாமே புறத்திணைகள் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு புறத்திணையை பொறுத்தவரை தற்பொழுது இலக்கணம் புறப்பொருள். ஏன்னா பொருள் இலக்கணத்துல முதல் பொருள் முதலாக வரக்கூடியது அகப்பொருள் என்றால் தொடர்ந்து வரக்கூடியது புறப்பொருள். புறப்படப்படுவது என்னன்னா வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதல பொருளை பற்றி பேசுவது. இவருடைய புகழை, உன்னுடைய கல்வியை, உன்னுடைய திறத்தை யாரிட வேண்டுமானாலும் பேசலாம், எங்கு வேண்டுமானாலும் பேசலாம். இதுதான் புறப்பொருள். அகப்பொருளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்வியல் என்றால் புறப்பொருள் வந்து உலகியல் என்று அழைக்கப்படுகிறது. புறம் பற்றிய செய்திகளை கூறுவது புறத்திணை. புறத்திணை வெற்றி முதலாக 12 வகைப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு அந்த புறத்திணையும்
எப்படி அழைக்கப்படுகிறது, இது அவசியமா அப்படிங்கிற விஷயத்துல இதை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா எளிமையா நமக்கு புரியும். ஒருத்தரை வந்து இப்ப வெட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் இரைகளை கவர்ந்து வரணும் அப்படிங்கிறாங்க. வெட்சி பூவை ஆண் இரைகளை கவர போறவன் என்ன செய்யணும்னா வெட்சி பூவை சூடி போவாங்க. அப்ப முன்னாடி படையெடுத்து போறவன் வெட்சி பூவை வரைந்து கொடி பிடித்து கொண்டு ஒரு கூட்டமாக சென்றான் என்றால் அந்த படை வீரர்கள் நிறையை கவர்வதற்காக, ஆணிரைகளை கவர்வதற்காக, பசுங்கூட்டங்களை கவர்வதற்காக செல்கிறார்கள் என்ற அடையாளமாக எடுத்து செல்வதுதான் இந்த வெற்றித்திரை. வெற்றித்திணையை பொறுத்தவரை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்றால் இலக்கண முறைப்படி ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்றால் திடீர் தாக்குதல் கூடாது, மறைந்து நின்று தாக்குதல் கூடாது, எதிர்பாரா நேரத்தில் தாக்குதல் கூடாது. அப்போ ஒரு எச்சரிக்கையாக உங்க ஊருக்கு நான் படையெடுத்து வரேன், அதனால படையெடுக்க வர தயாரா இருக்கும், நீங்க தயாரா என்று கேள்வி எழுப்புவதாக அமைவதுதான் வெற்றித்திணை. அந்த அடிப்படையில அந்த படை வீரர் என்ன செய்வாங்க, படை தலைமை வெற்றி பூவை வரைந்து முன்னாடி கையை உயர்த்தி கொண்டு படை நோக்கி ஊரை நோக்கி எங்கே பசு கூட்டம் இருக்கிறதோ, எதிர்நாடு எங்க இருக்கிறதோ அங்கே எதிர்நாட்டின் மீது போவாங்க. அப்படி போகும்போதே வழியில பார்ப்பவர்கள் இங்கு ஒரு போர் வர போகிறது, இவர்கள் நிறைய கவரப் போகிறார்கள் என்ற தகவலை சொல்வதற்காக இந்த நிகழ்வு நடக்கிறது. இப்படி நிறைய ஆணிரைகளை பசுக்கூட்டங்களை ஒரு கூட்டம் கவர்ந்து வந்து விட்டால் அந்த கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை மீட்டு வர வேண்டும். அப்படி மீட்டு வர வேண்டும் என்று நோக்கோடு அந்த எதிர்நாட்டு படை கிளம்பும் போது அந்த முன்னோக்கி செல்கின்ற அந்த படை கரந்தை பூவை வரைந்து கரந்தை பூவை சூடி மக்களுக்கு தெரிய வண்ணம் ஏந்தி பிடித்து கொண்டு அந்த நிறையை மீட்பதற்காக செல்வதுதான் கரந்தை திணை. இதற்கு ஆணிரை மீட்டல் என்று சொல்வார்கள். இப்ப இது ரெண்டும் நடந்து வச்சு அப்படின்னா அதற்கு அடுத்து திணை தான் வஞ்சி திணை. வஞ்சி திணைனா என்ன அப்படின்னா, நமக்கு போர் அப்படிங்கிறது எதற்காக வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து பண்ணா மண்ணாசை காரணமாக வருகிறது. அப்ப மண்ணாசை காரணமாக பகை நாட்டின் மீது போருக்கு செல்வது வஞ்சிப்பூ. அப்ப வஞ்சிப்பூவை சூடி ஒருத்த போறாங்க அப்படின்னா இரண்டு படைகளும் தயாராகி விட்டது. வஞ்சிப்பூவை சூடி ஒரு படை செல்கிறது என்றால் ஏற்கனவே நிறைய கவர்ந்துட்டாங்க, அடுத்தவங்க நிறைய மீட்டிட்டாங்க, இப்ப ரெண்டு பேருக்கும் போருக்கு தயாராக இருக்கிறார்கள். எதற்கான போர்? மண்ணாசை காரணமாக நடக்கின்ற போர் என்று கருதி போகும்போது வஞ்சிப்பூவை சூடி செல்வார்கள். வஞ்சிப்பூவை சூடி செல்லும் போது போருக்கு தயாராகி விட்டார்கள் என்று அர்த்தம். அப்ப தயாராகிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் போனாங்கன்னா என்ன செய்வாங்க, ஒரு நாட்டை கைப்பற்ற முனைவாங்க. கைப்பற்ற முனையும் போது எதிர்த்து போரிடுவதற்காக நாங்களும் தயார் என்று வருகிறோம் இல்லையா, அதுதான் எதிர்த்து போரிடல். எதிர்த்து போரிடுங்கிறது அப்ப எதிர்த்து போரிட போறோம் என்றால் ஏற்கனவே மண்ணாசை காரணமாக ஒரு போர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வந்த போருக்கு நாங்களும் உங்களோட தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு போர் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறது. எதிர் ஊன்றல், எதிர்த்து போரிடல் அப்படிலாம் பேர் உண்டு. அப்படி போறவங்க காஞ்சி பூவை சுடுவாங்க. அப்ப முதல்ல படைக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா, போருக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல நிறைய கவரணும். நிறைய கவர்ந்து வந்த போகும்போது வெச்சிப்பூ வச்சு விடணும். அப்ப வெச்சிப்பூ வச்சு விடவும் நிறை கவர போறான் என்பதற்கான அறிகுறி. அப்புறம் கரந்தை பூ வச்சு விடணும் என்றால் அந்த மீட்டு வர போறாங்கன்னு அர்த்தம். வஞ்சிப்பூ வச்சு விடறாங்கன்னா மண்ணாசை காரணமாக நாங்களும் போருக்கு தயாராகிட்டோம், அவங்களும் தயாரா இருக்காங்கன்னு சொல்றது. அப்போ வஞ்சிப்பூ சூடி இவங்க போயிட்டாங்கன்னா அவங்களும் தயாராகி ஒரு இடத்துல சந்திக்கிற இடம் காஞ்சி திணை. காஞ்சி பூவை சூடி போவாங்க. மாற்று அரசரோடு எதிர்த்து போரிடக்கூடிய வீரர்கள் காஞ்சி பூவை சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் போரிடும் போது ஒருத்தர் தோற்று போவாங்க, இன்னொருத்த வெற்றி பெறுவாங்க. அப்படி போகும்போது அதையும் மீறி என்ன செய்வாங்கன்னா மாற்று அரசனுடைய கோட்டைக்கு போவாங்க. கோட்டைக்கு போகும்போது அந்த கோட்டையை முற்றுகையிட்டுருவாங்க. முற்றுகையிட்ட அந்த கோட்டையை நெருங்கி விடாம அந்த மதிர்ச்சுவரை காத்தல், அதுதான் நொச்சி திணை. மதிர்ச்சுவரை அதாவது பகையரசனோட முற்றுகையிடப்பட்ட மதிர்ச்சுவரை காக்கிறது. எதிரி நாட்டுடைய மன்னர்கள் படை வீரர்கள் தன் நாட்டை நெருங்கி வருகிற பொழுது அந்த மதிர்ச்சுவரை அவங்க கைப்பற்ற வண்ணம் காத்தல் தான் நொச்சி திணை. அப்படி அந்த மதிலை காக்கக்கூடிய அந்த படையரசர்கள் படை வீரர்கள் கையில வச்சிருக்கிற பூ தான் நொச்சிப்பூ. இப்படி அதையும் போய் பாருங்க. போகும்போது என்ன செய்யறாங்கன்னா அந்த மதிலையும் சுற்றி வளைக்கிறாங்க, மதிலை கைப்பற்றாங்கன்னா அவங்க கையில வச்சிருக்கிற பூ உளிங்கை பூ. மதிலை கைப்பற்றி விட்டாங்கன்னா அவங்க வச்சிருக்கிற பூ
ஊலிங்கை பூ. அதுக்கடுத்து இப்ப 2 பேரும் சரியாயிட்டாங்க. 2 பேரும் சரியாயிட்டாங்கன்னா ஒரு சமபலத்தோட போரிட போறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் கையில தும்பைப்பூ வச்சிருப்பாங்க. தும்பைப்பூ வச்சிருப்பாங்க, சமபலத்தோட போரிடுறது. தும்பைப்பூ வச்சிருப்பாங்க, சமபலத்தோட போடுவாங்க. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றினையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது தும்பை திணை. அப்ப இப்ப 2 பேரும் சமபலத்தோட போரிடுறாங்க. தும்பை திணை ஏந்தி தும்பைப்பூ ஏந்தி போரிடுறாங்க. அப்படி போரிடும் போது ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு என்ன? ஒருவர் வெற்றி பெறுவார், மற்றொருவர் தோல்வியுறுவர். வெற்றி பெறுவர் கையில வச்சிருக்கிற பூ தான் வாகைப்பூ. அப்போ வாகைப்பூவை சூடி போனார்னா அவர் வெற்றி பெற்றார்னு அர்த்தம். அந்த திணைக்கு பேரு வாகை திணை. இப்ப இதெல்லாம் ஏன் நடத்தணும்? உண்மையிலேயே ஒருத்தர் நிறைய ஒரு நாட்டை கவர்ந்தா இருந்தா போய் நேரடியா போய் அவன்கிட்ட பசு கூட்டத்தை கவர்ந்து வரணுமா? இல்ல கவர்ந்த அந்த பசு கூட்டங்களை நிகர மீட்டு வரணுமா? 2 பேரும் தும்பைப்பூ சூடி மண்ணாசை காரணமா காஞ்சிப்பூ, அதாவது மண்ணாசை காரணமா வஞ்சிப்பூவை சூடி போருக்கு போகணுமா? இல்ல தன்னோட காஞ்சிப்பூ சூடி எதிர்கொண்டு நிக்கணுமா? இல்ல சுற்றி வளைக்க தடுக்கணுமா? இல்ல அதை வளைச்ச போயிட்டு மறுபடியும் அதை அந்த மதில் சுவரையை கைப்பற்றணுமா? இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, படை வீரர்கள் போர்க்களத்திலே வீழ்வது பரவாயில்லை, ஆனா அதற்கு சம்பந்தப்படாதவர்கள் போர்க்களத்திலே வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த அறிகுறி என்று சொல்லுகிறார்கள். இது எல்லா திணைக்கும் பொருந்தி வருமா அப்படிங்கிறது தெரியாட்டா கூட ஒரு புறநானூற்று பாடல் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் போர்க்களத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு சொல்லுது. எங்க ஊர்ல போர் செய்ய போறோம், இந்த இடத்துல போர் நடக்க போகுது, நீங்க எல்லாம் அந்த பக்கம் வந்துடாதீங்க, கவனமா இருங்க. யாரு? ஆவும். ஆனா பசு. ஆணியர் பார்ப்பனமாக்கணும். ஆண் இயல்பை உடைய, ஆண் இயல்புனா ஆ என்றால் பசு, ஆண் என்றாலும் பசு, பசு போன்ற இயல்பினை உடைய பார்ப்பன மக்கள் போர்க்களத்துக்கு வரக்கூடாது. பெண்டிர் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. பொன்போர் புதல்வரை பெறாதவர்கள் வரக்கூடாது. யாரெல்லாம் வரக்கூடாது? பசு வந்துடக்கூடாது. போர் நடக்க போனா பசு கூட்டங்களை கூட விட்டுறக்கூடாது. பசு போன்ற இயல்புடைய பார்ப்பன மக்கள் இந்த போர்க்களத்துல அம்பு வட்டு இறந்து விடக்கூடாது. பெண்கள் போர்க்களத்து பக்கம் வந்துடக்கூடாது. பொன்போர் புதல்வரை பெறாதோர், புதுசா திருமணமானவங்க, வாரிசு இல்லாதவங்க போர்க்களத்து பக்கம் போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. அப்புறம் தென்குளம் வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும். அதாவது இறந்து போனவங்களுக்கு அந்த இறந்தவனுடைய கடமையை, திதி என்று சொல்லுவார்கள், அந்த கடமையை செய்யாதவங்க இந்த பக்கம் வராதிங்க. ஏன் வரக்கூடாது என்றால், எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின், எங்களுடைய அம்பு விரைந்து வரும். அப்படி விரைந்து வருகிற பொழுது உங்கள் மேல் பட்டுவிட்டா நீங்கள் உயிர் நீர்த்து விடுவீர்கள், அல்லது ஏதேனும் ஆபத்து வந்துவிடும். அப்ப நீங்க பாதுகாப்பா இருங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், எச்சரிக்கைக்காக நிறையை கவர்ந்து வருகிறோம், நிறையை மீட்டி வருகிறோம், போருக்கு தயாராக செல்கிறோம், எதிர்த்து போரிடுகிறோம், அப்புறம் மதிலை காக்கிறோம், மதிலை சுற்றி வளைக்கிறோம், அப்புறம் சமபலத்தோடு போரிடுகிறோம், ஒருத்தர் வெற்றி சூடுகிறோம் என்று அறிவிப்பாக இந்த 8 வகை திணையும் போர் பற்றி பேசுகிறது. அப்ப 12 திணைகள்ல 8 வகை திணை போர் பற்றி பேசினாலும், அப்ப 9வது திணை என்ன சொல்லுது அப்படின்னா, பாடான் திணை என்கின்ற ஒரு சொல்லுது. பாடான் திணை. பாடான் திணை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, பாடான் என்பதற்கு பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு, இது 9வது திணை. பாடு என்றால் பாடப்படுகின்ற அப்படிங்கிறாங்க. ஆண் என்றால் ஆண்மகனது ஒழுக்கத்தை பேசப்படுகிறது. பாடுதலுக்கு தகுதி வாய்ந்த ஓர் ஆண்மகனின் கல்வி, வீரம், புகழ், செல்வம், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணைங்கிறாங்க. நமக்கு இயல்பாவே தெரியலாம், பாடால் திணைன்னு ஏன் வச்சிருக்கூடாது, பாடு ஆண் திணை என்று வச்சிருக்காங்க, பாடு ஆள் திணை என்று ஏன் வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆங்கிலத்துல கூட ஹிஸ்டரி தான் இருக்கு. ஹிஸ்டரி தான் இருக்கு. ஹிஸ்டோரி தான் ஹிஸ்டரி. ஏன் ஹிஸ்டரின்னு ஒண்ணு வச்சிடக்கூடாது, சி ஸ்டோரி வச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். போரே பிரதானமாக வருகிற பொழுது போர்க்களத்திற்கு பெண்கள் போவது தடுக்கப்பட்ட நிலையில ஆண்களே போருக்கு பிரதானமாக போனதுனால, ஆண்களையே பேசப்பட்டதுனால அது ஹிஸ்டரி ஆனது. அதனாலதான் இங்க நம்ம தமிழ் இலக்கியம் கூட பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று பாடுதற்குரிய தகுதி வாய்ந்த ஆண்மகனுடைய ஒழுக்கலாறுகளை பேசுவது என்று சொல்லுகிறது.
அந்த அடிப்படையில் பாடாண் திணை என்பதற்கு பாடுதற்குரிய தகுதியுடைய ஓர் ஆண்மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடக்கூடிய செய்தியை பாடாண் திணை நமக்கு சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து திணை வந்து பொதுவியல் திணை அப்படிங்கிறாங்க. பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்னா, வெற்றி முதலாக பாடான் ஈராக சொல்லப்பட்ட புறத்திணைகளுக்கு பொதுவானது, அவற்றில் கூறப்படாதை பேசுவது பொதுவியல் திணை. வெற்றியில முதலாக வாக ஈராக போர் பற்றிய செய்தியை பேசியிருக்கோம். பாடான்ல கல்வி, வீரம், சிறப்பு, கருணை எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கோம். இதுல பேசப்படாதது அல்லது இதுக்கு பொதுவான செய்திகளை பேசுறது பேரு பொதுவியல் திணை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப 10 திணைகளை முடிச்சிட்டோம். 11ஆவது திணை என்னன்னு பார்த்தோம்னா கைக்கிளை. நம்ம ஏற்கனவே பார்த்ததான் கைக்கிளையே அகத்திணையில பார்த்தோம். அகத்திணையில முதலாவது திணை கைக்கிளை என்று சொல்லி பார்த்தோம். இது ஒருதலை காதல், ஒருதலை காமம். இதை பொறுத்தவரை கைக்கிளைய ஆண்பார் கைக்கிளை, பெண்பார் கைக்கிளைன்னு 2 வகையா பிரிப்பாங்க. கைக்கிளை என்பதற்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒருவர் மாற்றும் நிகழும் அன்பு. இருவர் மாற்றும் நிகழ்ந்தா அது ஒத்த அன்பாயிரும். ஒருவரிடத்துல மட்டும் இருக்கிறது, ஒருவரிடத்துல நிகழக்கூடிய அன்பு மற்றவருக்கு தெரியாம இருக்கும். எப்போ எல்லா காதலுமே ஒருதலை காதல்ல தான் தொடங்கும். அது வெளிப்படுத்துகிற விதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அது அன்புடைய காதல், இல்லை என்றால் அது ஒருதலை காதலாகவே முடிவு பெற்று வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா பெருந்திணை. பெருந்திணை என்பதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பெருந்திணை என்பதையும் பேசிட்டோம். பெருந்திணை என்பது பொருந்தாத காதல், வயது வேறுபாடு. இதுவும் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என்று 2 வகைப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பு அகத்திணை, அகப்பொருள், புறப்பொருள் என்று பொருள் இலக்கணம் நிறைய பெறுகிறது. இதுல நம்முடைய பயிற்சியாளர்கள் பொருளை புரிந்து கொண்டு என்ன நடக்கிறது, ஒருடைய பெயருக்கும் ஒரு பாடான்னா என்ன, பொதுவியல்னா என்ன, வெற்றினா என்ன, கரந்தைனா என்ன, ஏன் இந்த நிறை கவர வேண்டும், நிறையை மீட்ட வேண்டும் என்று பொருளை புரிந்து கொண்டு நம்ம படித்தோம் என்றால் நமக்கு பாடமும் பொருளும் நினைவும் நிற்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சாந்தி IAS அகாடமிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்களுடைய பெரிய இலை மனோகர். நன்றி, வணக்கம்.